நம்முடைய உள்ளங்களில் உள்ள அழுக்குகள் நீங்குவதற்கு, நம்முடைய பாவங்களால் நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட்ட கரைகள் நீங்குவதற்கு இந்த இஸ்திக்ஃபார் அவசியமாக இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு அடியான் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி வைக்கப்படுகிறது. அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து கொண்டால் அந்த உள்ளம் சுத்தமடைந்து விடுகிறது. மீண்டும் அவன் பாவத்தை செய்தால் அந்த புள்ளிகள் அதிகமாகி ஒட்டுமொத்தமாக அவனுடைய உள்ளம் அழுக்குள்ளதாக, துருபிடித்ததாக, கரைப்படைந்ததாக ஆகிவிடுகின்றது. இதற்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். சூரா அல் முத்தஃபிஃபீனிலிருந்து, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களது உள்ளங்களிலே துருவாக ஏறிவிட்டது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லயகானு அலா கல்பி, எனது உள்ளத்திலும் கரைப்படுகிறது. நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் கேட்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, அதுபோன்று நம்முடைய நோய்கள் நீங்கி உடல் ஆற்றல் பெறுவதற்கும் இந்த இஸ்திக்ஃபார் அவசியமாக இருப்பதை குர்ஆனில் இருந்து நாம் பார்க்கிறோம். சூரா ஹூதுடைய 52வது வசனம். சகோதரர்களே, இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலைக்காக இறக்கப்பட்ட உபதேசத்தை போன்றிருப்பதை பாருங்கள். என் மக்களே, உங்களது ரப்பிடத்திலே தௌபா கேளுங்கள், இஸ்திக்ஃபார் கேளுங்கள். வானத்திலிருந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல மழையை அல்லாஹ் தஆலா பொழிவிப்பான். உங்களுக்கு ஆற்றலுக்கு மேல் ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான். இன்று நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம், கேவலப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆட்சியில் பங்கில்லாத காரணத்தால் அல்ல, நமக்கு செல்வாக்கு இல்லாத காரணத்தால் அல்ல, படிப்பில்லாத காரணத்தால் அல்ல, பாவங்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால். வசனத்தை பாருங்கள், நீங்கள் தௌபா செய்தால், இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களது வலிமைக்கு மேல் வலிமை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். குற்றவாளிகளாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள். இந்த உபதேசத்தை புறக்கணித்து இந்த அறிவுரையை கேட்காமல் என்ன நடக்கும் நடக்கட்டும் என்பதாக வலா தத்தவல்லவ் முஜ்ரிமீன், குற்றவாளிகளாக நீங்கள் நீடித்து விடாதீர்கள். சகோதரர்களே, இன்று நம்முடைய பிரச்சனை என்ன? நாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக செய்யக்கூடிய எந்த பாவத்தையும் விடமாட்டோம், மார்க்கத்தை மீறக்கூடிய எந்த செயலிலிருந்து விலக மாட்டோம். ஆனால் எங்களுடைய புரட்சியால், எங்களுடைய கட்சியால், எங்களுடைய இன்ன பிற இயக்கங்களால், போராட்டங்களால் எங்களுக்கு வலிமை கிடைக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக.